அதிகாரம் 7. தேவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். ஆனாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற ஜனத்தின் மீதோ தேவனுடைய கிருபை பெருகும். சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அதை கேள்விப்பட்ட போது யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் கலங்குகிறான். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆகாஸ் ராஜாவை உற்சாகப்படுத்துகிறார். ராஜாவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். எருசலேம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர்களுக்கு விரோதமாக வருகிறவர்களால் எருசலேமை பிடிக்க கூடாமல் போய்விடும் என்றும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதி பண்ணுவதற்காக ஆகாஸ் ராஜாவுக்கு ஓர் அடையாளத்தை கொடுக்கிறார். ஆகாஸ் ராஜாவின் மீதும் அவருடைய ராஜ்யத்தின் மீதும் அசீரியர்களால் பேரழிவு உண்டாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. யூதாவின் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துன்மார்க்கமாய் ஜீவித்ததினால் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது.